என் கண்ணு விட்டு எனக்கே தட்டிக்காதுது. பாத்தியாராங்க? எல்லா பக்கமும் பாத்துட்டேன், காணோம். அந்த சத்துல பாத்தியா? எங்கேயுமே இல்ல மாமா. எங்க போனானே தெரியல. எனக்கு தான் வயசாகி போச்சு. உன் கையில மாட்டிச்ச பிடிக்கூடாதா? கவலையே படாத. அவளையும் பார்த்தாச்சு, அவனையும் பார்த்தாச்சு. எல்லாரையும் தூக்கி எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். வா வா, மாட்டாவன் போயிருவாங்க. சரி உள்ளவா, உக்காரு. இது வேற. இது அப்படிதான் அப்பப்ப. ஆமா, நீங்க எப்ப சென்னைக்கு வந்த? ஏன் அட்ரஸ் உனக்கு எப்படி தெரியும்? நீ இங்க சென்னையில என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இங்க ஆர்பி உதயகுமார் சார் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுனா நீ ஏ ரூம்ல வந்து உட்காந்துட்டு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? சும்மா. அது சரி, நீ எப்ப வந்த சென்னைக்கு? யார் யார் வந்தீங்க? அது ஒரு பெரிய கதை. முதல்ல கொஞ்சம் தண்ணி கொடு. இந்தா குடி. தேங்க்யூ. எங்க வீட்ல இப்ப என்ன பண்ண போற? தெரியல. முதல்ல அழகு நிறுத்த. என்ன பண்ணான்னு யோசி. நான் தங்கிட்டு இருந்த இடத்தையும் எங்க அப்பா பார்த்துட்டாரு. நான் ஊருக்கு போனா கண்டிப்பா என் மாமனுக்கு என்ன கட்டி வச்சிருவாரு. அப்புறம் லைஃப் லாங் நான் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆட்சி பண்ணிடலன்னா நான் ஒரு ரூம்லயே தங்கிக்கிட்டுமா? இங்கயா? இல்ல பேச்சுலர் ரூம்ல லேடிஸ் எப்படி? பிளீஸ் முருகா, நான் உன் கூட படிச்சவ. ஒரே ஊரு. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா வேற யாரடா ஹெல்ப் பண்ணுவாங்க? சொந்த ஊரா இருந்தா பரவாயில்ல. இந்த சென்னையில எனக்கு வேற யாரையும் தெரியாதனாலதான் நான் உன்கிட்ட கேக்குறேன். பிளீஸ் யோசிக்காதடா. அதுக்கு இல்ல, என் ரூம்மேட் அவுட்டோர் போயிருக்கான். வரதுக்கு 1 மாசம் ஆகும். அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். உன் ஃப்ரெண்டு வரத்துக்குள்ள நான் வேணா வேற ரூம் பார்த்து அரேஞ்ச் பண்ணிடுறேன். அது வரைக்கும் வாடகை வேணா நான் ஷேர் பண்ணிடுறேன். பிளீஸ். அதுக்கு சொல்லல. அப்புறம் எதுக்குடா யோசிக்கிற? சரி, ஆனா ஒரு 10-15 நாளைக்குள்ள வேற ரூம் பாத்துட்டு போயிடணும். ஓகேயா? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். பண்ணிடுறேன். சரி, நீ முதல்ல போய் குளிச்சிட்டு வா. சரி. ட்ராலி வா 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 வா. அப்படியே வா. கேமரா பொசிஷன் பாருங்க. ஓகே சார். ஓகே, பக்காவா இருக்கு. வாங்க தம்பி. அண்ணா வாங்க, உங்களை பார்க்கவே இல்ல. சாரி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? கொஞ்சம் வேலையா? பரவாயில்ல பரவாயில்ல. ஏதாவது கதை வச்சிருக்கீங்களா? நல்ல கதையாவே இருக்குண்ணே. 2 நாள் அஜித் சார்ட்ட போய் கதை சொல்லணும். ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அஜித் சார் கிட்டியா? தேங்க்ஸ்ண்ணே. அண்ணே, என் ஃப்ரெண்டு பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவன் அட சினிமால இதெல்லாம் சர்வ சாதாரணம் தம்பி. அதெல்லாம் மறந்துடணும். சரியா? போன் பண்ணுங்க. சரிங்க. ரைட்டு. பையன் பிச்சை போயிட்டானே. எஸ், கம் இன். ஏய், இரு இரு இரு. என்ன ஷூ எல்லாம் இங்க கழட்டுற? ஷூ எல்லாம் இங்க கழட்ட கூடாது. இனிமே ஷூ எல்லாம் இந்த ஸ்டாண்ட்ல தான் வைக்கணும். சரியா? என்னடா அப்படி பாக்குற? இது உன் ரூம் தான். எப்படி இருக்கு பாத்தியா? நான் தான் அரேஞ்ச் பண்ணேன். நீயும் வச்சிருந்தீங்க. என்னது? புத்தம் வச்சுக்க. உனக்கு சின்ன கப், எனக்கு பெரிய கப். புத்துணர்ச்சி இதுல மட்டும் இல்லக்கா, என் வாழ்க்கையில வேண்டா. என்னடா சொல்ற? நீ எப்ப இந்த ரூம்ல கால் எடுத்து வச்சியோ, ஒரு நல்ல நேரம் எனக்கு கதை சொல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கேன். ஐயோ, ஹீரோ யாரு? அஜித் சார். Fantastic. என்னலக்கா, ஏதோ பேசணும்னு சொன்ன? எல்லாம் குட் நியூஸ் தான். சாப்பிட அப்புறம் சொல்றேன். என்னலக்கா, ஏதோ குட் நியூஸ் சொன்னீங்க, சீக்கிரம் சொல்லு. இருடா சொல்றேன். சீக்கிரம். இனிமே என் டார்ச்சர்ல இருந்து உனக்கு விடுதலை விடுதலை விடுதலை. விடுதலையா? என்ன சொல்ற?
எனக்கு புரியல. ஒண்ணும் இல்லடா, என் ஃப்ரெண்ட் கிட்ட எனக்கு ரூம் பார்க்க சொல்லிருந்தேன். அவளும் அரேஞ்ச் பண்ணிட்டா. நீ 15 days டைம் கொடுத்த. முடியல, எனக்கு 10 daysலயே ரூம் கிடைச்சிருச்சு. ஹாப்பி? நீ என்ன சொல்ல வர? பயப்படாத, அதுக்காக நான் வாடகை குறைக்க மாட்டேன். 1 மாசம் வாடகையை நான் முழுசா கொடுத்துடுறேன். ப்ளீஸ் சார். ஏய், சும்மா இருடா. நமக்குள்ள ஃபார்மாலிட்டி நானே கொடுத்துறேன். தேங்க்ஸ். நேற்று வந்து லதா, இந்த பேனாவை என்னோட ஞாபகார்த்தமா வச்சுக்கோ. இது எப்பவுமே உன் கூடவே இருக்கணும். நீ மிகப்பெரிய இயக்குனரா வரணும். பல வெற்றிகளும் விருதுகளும் உன்னை தேடி வரணும். அதான் என்னோட ஆசையும் பிரார்த்தனையும். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ். சொல்லமா? இன்னைக்கு கிளைமேட் ஒரு மாதிரியா இருக்கு. இதான் நம்ம 2 பேரும் போற கடைசி பயணம் இல்ல? புலி வருதுன்னு விளையாண்டுட்டு இருக்கோம். உண்மையிலே புலி வந்துட போதுரா. நான் தானே ஜெயிப்பேன். ஏய் இரு, முதல்ல காய நகர்த்துட்டோம். அண்ணே என்னதுண்ணே? ஏய் ஆடுறா. இருண்ணே. யாரா அவன்? ஆமா, ஏண்டா பொண்ணை பிடிக்க வந்துட்டு ஆடு புலி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் உடிங்கடா. டேய் விளையாடுறதுக்கு வந்தீங்க, உடிங்கடா. ஓடி அந்த பக்கம் அவனை போட்டு தர சொல்றேன். என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா? யோ நான் என்ன பண்ண? என்ன பண்ணியா? நீ கடத்திட்டு வந்த யார் தெரியுமா? என் பொண்ணு. சும்மா விடுவானா? பொண்ணு கூட்டு வந்தா ஊர்ல இருந்து என் பொண்ணு ஏமாத்தி கூட்டு வந்து ஒண்ணு நடிக்கையா? உன் பொண்ணு நான் இங்கே கூட்டு வந்தேன். அப்படிங்க சாதாரணமா 4 கேள்வி கேளுங்க. நான் சொல்றேன் கிளம்புறா. வந்த காரியத்துக்கு குடும்பத்தை சந்திச்சிருக்க இருக்கிற. ஏண்டா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் மனசுல? கவுண்டர் பையன்னா பெரிய யானை கொம்பு நினைப்போ? எதுக்குங்க என் பிள்ளைய போட்டு இப்படி மிரட்டுறீங்க? என் பிள்ளைய பாவம் ஒடிஞ்சு போய் ஒல்லியா வந்திருக்கான். ஏய் சும்மா இருடி. ஒன்ன உதைக்க முடியும். முதல்ல உள்ள வளர்த்து வச்சிருக்கிற லட்சணத்தை பாரு. ஆமா, என்ன குறை சொல்ல தூக்கம் வராத. ஏண்டா நம்ம வசதி வாய்ப்பு என்ன, அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? போய் இந்த காளைய முன்ன கூட்டிட்டு போயிருக்கியாடா. சரி அப்படியே இருக்கட்டும். அந்த பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அதுக்கெல்லாம் பண்ணி தொலைச்சிருக்கிறாமேடா. எதுக்கு அவளை எடுத்துட்டு மெட்ராஸ் போன? நான் அவர் கூட ஓடி போல. எனக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சொல்லுங்க பாட்டி. போய் சொல்றா. ஓட்டனா 2 பேரையும் கைகளமா புடிச்சு நாங்க முட்டாளா? அது சரி, ஒன்ன பைக்ல ஒட்டி உராசின்னு போனீங்களா? அதுக்கு என்ன சொல்ல போற? அப்பா அது ஃப்ரெண்ட்ஷிப் தான். என்ன இல்ல அதெல்லாம் சகஜம். ஃப்ரெண்ட்ஷிப்னா கொலை மாட்டீங்கன்னு கொஞ்சம் போற. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஓட்டனா? டேய் வயசு பொண்ண கைய வாங்கிட்டு அவ படிச்ச பொண்ணு, அவளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். தெரிஞ்சுதா ஊரை விட்டு ஓடி இருப்பலாம். போனதான் போனா வேற எவன் கூட போனாலும் பரவாயில்லையா? நம்ம ஊரு கவுண்டர் புள்ளியார ஊரு சுத்திந்தா. அப்பா முதல்ல என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அவ அப்பனோட டார்ச்சர் தாங்காம அவ வீட்டை விட்டு ஓடி போயிருக்கா. திடீர்னு சென்னை ரூம்குள்ள வந்து நீ தான் எப்படியாவது காப்பாத்தணும்னு கதறி எழுதா. நம்ம ஒரு கடை பண்ணாச்சுன்னு நானும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். இது தப்பா? ஐயோ தப்பே இல்லடா தங்கமே, நல்ல காலை நல்ல பண்ணிருக்கேன். அப்பா நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன துரத்துட்டு வந்த அன்னைக்கு தான் நான் அவனை முதல்ல சென்னையில மீட் பண்ணேன். அட யாரா இவன்? அவதான் இவ்வளவு தூரம் சொல்றா இல்ல, இன்னும் நம்பிக்கை வரலனா? அதான் ஊரே பாராட்டி பரிவுடன் நடிச்ச.
எக்கண்ண கட்டு தொலைங்க. போய் என் பையனை கடிச்சு கொட்டினீங்களே. ஏய், ஒரு விவரங்கிட்ட சிரிக்கி. ஆமா, திரும்ப என்னையே சொல்லுங்க. இவன் பண்ண காரியத்துக்கு இவட கண்டதுண்டாமா வெட்டி போட்டிருக்கணும். திரும்ப திரும்ப ஏங்க அவனையே திட்டுறீங்க? ஏண்டா, அப்ப அந்த பொண்ணுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறியா?